Dear friends, please subscribe yo.com and press the bell button for recent updates. Thank for watching. Welcome students. So in this session we are going to study the microprocessor and microcontroller lab. Actually up to the last session we were studied there is a theory subjects, only theory, microprocessor and microcontroller theory. So this session onwards we are going to see the practical session. Okay, so see the screen. Here you are having a syllabus around 19 programs present. Okay, in that, so cycle 1 we have a program that is related to simulation, okay, or the 8086 program. In cycle 2 we are going to use the hardware, that is a stepper motor controller, interfacing of 86 with the ADC, DS interfacing, keyboard display interfacing. Then after that we are going to study microcontroller, then microcontroller basic programs, then microcontroller interfacing. These are the things in cycle 2. But in cycle 1 we are going to study the basic programs of 8086 microprocessor. So here we are using a few softwares, so we can run the program by using laptop, okay, in any OS. It's a very simple method. So we can do 8 program by using 8086 MASM software. MASM means micro assembler software. Okay, so this is a syllabus. Next we are going to see the what are the requirement, then how to install the software, then after that the procedure for executing a program. We will see one by one. First we are going to see the requirement. Requirement means these are the requirements. So say these are the requirements. So first one, we need the 8086 tools. So these are the tools. Actually this is tool. This tool run over command, okay, command window. So command window use பண்ணி இதை நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் இல்லை, காப்பி பண்ணி சி டிரைவில் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ கமாண்ட் ப்ராம்ப்டில் ஈஸியாக ரன் ஆகும். இதில் உள்ள ஃபைல்ஸ் எதுவுமே நீங்கள் டெலீட் பண்ணக்கூடாது. டெலீட் பண்ணிங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ எல்லாமே இன்டர் ரிலேட்டட் ஃபைல்ஸ். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் என்னென்னா another one software. The software பார்த்தீங்கன்னா that is DOS box அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சாஃப்ட்வேர். ஸோ இந்த சாஃப்ட்வேர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுடைய ஓஎஸ் வந்து 64 பிட்டாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய கம்ப்யூட்டர் 64 பிட்டாக இருக்கலாம். ஓகே, ஆனால் இந்த 86 டூல்ஸ் இது வந்து 32 மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து விண்டோஸ் கம்பேட்டபிலிட்டி. இந்த 86 உள்ள டூல் வந்து விண்டோஸ் எக்ஸ்பி பேஸ் பண்ணி டிசைன் பண்ணது. ஸோ அதான் வந்து நீங்கள் விண்டோஸ் 7, 8, விண்டோஸ் 10 இந்த மாதிரி ஓஎஸில் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ரன் டைம் எரர் காமிக்கும். ஓகே, இட் இஸ் நாட் சப்போர்ட் ஃபார் திஸ் ஓஎஸ் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ அதுக்காக உங்களுடைய ஓஎஸ் வந்து விண்டோஸ் 7 ஆர் மோர் அப்படின்னு இருந்துச்சுன்னா, விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, விண்டோஸ் 8 சீரீஸ், அதான் 8.1 லைக் தட், அதுக்கப்புறம் விண்டோஸ் 10 இந்த மாதிரி ஓஎஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா
இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, அது என்ன பேர்னா டாஸ் பாக்ஸ் சாஃப்ட்வேர். இது செகண்ட் ரெக்குயர்மெண்ட். அண்ட் தேர்ட் ஒன் வந்து ப்ரோக்ராம். ஸோ ப்ரோக்ராம் வந்து ஆல்ரெடி நான் மேனுவல் கொடுத்துருக்குறேன், மேனுவல்லே நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ஃபைல்ஸையும் உங்களுக்கு நான் தரேன். ஸோ ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நோட் பேடில் டைப் பண்ணி இருக்குது. ஓகே, ஆல்ரெடி நானே டைப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த நோட் பேடை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அரித்தமெட்டிக் ப்ரோக்ராம். ஓகே, ஸோ இந்த மாதிரி சிலபஸ் பேஸ் பண்ணி வரிசையாக எல்லா ப்ரோக்ராமும் இருக்குது. 1886க்கு வந்து இங்கே வந்து 5 இருக்குது. ஆனால் ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்லேயும் 2 ப்ரோக்ராம் 3 ப்ரோக்ராம் அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் 3 பார்த்திங்கன்னா 3 ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. 4 பார்த்திங்கன்னா அதில் நிறையா ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. எல்லாமே இன்டர் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ் தான். ஸோ ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது வந்து ப்ரோக்ராம்ஸ். இது வந்து அடுத்த ரெக்குயர்மெண்ட். அதுக்கப்புறம் வந்து ப்ரொசீஜர். ஸோ ப்ரொசீஜர் வந்து இமேஜ் ஃபைலில் கொடுத்துருக்குறேன். ஓகே, நீங்கள் ஃபோன்லேயோ அல்லது எதுனாலும் வச்சுக்கலாம், ஈஸியாக வந்து நீங்கள் அதை பார்க்க முடியும். ஓகே, இந்த ப்ரொசீஜர். ஓகே, இந்த இதுதான் ரெக்குயர்மெண்ட். ஸோ கம்ப்யூட்டர் ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது விண்டோஸ் எக்ஸ்பி இருந்துச்சுன்னா, உங்கள்கிட்ட விண்டோஸ் எக்ஸ்பி இருந்துச்சுன்னா இந்த ஃபோல்டர் மட்டும் போதும், ஈஸியாக நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். கமாண்ட் விண்டோ யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம். மோர் தென் விண்டோஸ் எக்ஸ்பி, அதாவது விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, விண்டோஸ் 10 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சாஃப்ட்வேரை எக்ஸஸாக இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, இந்த சாஃப்ட்வேரை எக்ஸஸாக இன்ஸ்டால் பண்ணணும். வேறு எந்த சேஞ்சஸும் கிடையாது. எக்ஸ்பினா இந்த 86 ஃபோல்டர் மட்டும் போதும். எக்ஸ்பி இல்லை ஹையர் ஓஎஸ் தான் இருக்குன்னா இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இதை இன்ஸ்டால் பண்ணாலே உங்களுக்கு போதும், ஈஸியாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஓகே, ரைட். அப்புறம் ப்ரோக்ராம், இது வந்து சிலபஸ். ஓகே, இது வந்து ப்ரொசீஜர். இது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். நீங்கள் ஈஸியாக உங்களுடைய கம்ப்யூட்டரில் வந்து ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஓகே, ரைட். அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோன்னா, எப்படி வந்து இதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, எப்படி வந்து நம்ம இனிஷியலாக என்னென்ன சாஃப்ட்வேர் எங்கெங்கே ஃபேஸ் பண்ணணும், எப்படி இனிஷியல் செட்டப் என்ன பண்ணணும் அது பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ உங்களுடைய கம்ப்யூட்டர் வந்து விண்டோஸ் 7, 8 ஆர் 10 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சாஃப்ட்வேரை இனிஷியலாக நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் இது ரொம்ப டஃபஸ்ட்லாம் ஒன்றும் கிடையாது. இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். ஓகே, நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன், இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் அந்த ஓஎஸ். ஓகே, இதான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அந்த ஓஎஸ், சாரி அந்த டாஸ் பாக்ஸ் சாஃப்ட்வேர். ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேனால நான் திரும்ப டைம் உங்களுக்கு ஜஸ்ட் சொல்லி காமிக்கிறேன் எப்படி ரன் பண்ணணுன்ட்டு. ஸோ டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும், லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிரும், இல்லை எந்த ப்ராப்ளமும் வராது. ஓகே, ஸோ இப்போ வந்து இது இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகே, ஆல்ரெடி நான் இங்கே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் என்னுடைய ஐகான். ஓகே, இதான் என்னுடைய ஐகான் இருக்குது. ஓகே, ரைட். அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த 86 இங்கே ஃபோல்டரை வந்து காப்பி பண்ணணும். இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க, Ctrl+C கொடுத்துக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய சி ட்ரைவில் கொண்டு பேஸ்ட் பண்ணணும். சி ட்ரைவ். ஸோ சி ட்ரைவில் ஜஸ்ட்டு சி ட்ரைவில் தான் பேஸ்ட் பண்ணணும், வெளியில் எங்கேயுமே பேஸ்ட் பண்ண அந்த வேறு ஏதாவது ஃபோல்டர்களில் பேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, சி ட்ரைவில் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ லோக்கல் டிஸ்க் சியில் 86 அப்படின்னு நம்மளுடைய ஃபோல்டரை பேஸ்ட் பண்ணியாச்சு. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது நீங்கள் வேறு எங்கேயாவது ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் அல்லது வேறு எங்கேயாவது நீங்கள் உள்ள பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸிக்யூஷனில் வந்து ப்ரொசீஜர் வந்து டிஃபர் ஆகும். அதனால் வந்து சி ட்ரைவ்லேயே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் பெட்டர். ஓகே, இப்போ அடுத்த இது முடிஞ்சிச்சு. ஓகே, ரைட். ஸோ அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறோன்னா, நம்மளுடைய சாஃப்ட்வேர் வந்து ரன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ப்ரோக்ராம் வந்து நம்ம கம்ப்யூட்டரில் டைப் பண்ணணும். ஸோ ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறது? ஸோ ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து இந்த சாஃப்ட்வேர் டூல்லையே எடிட் ஆப்ஷன் போய்ட்டு நீங்கள் சி ப்ரோக்ராம்லாம் ரன் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த மாதிரி க்ரீன் கலர் விண்டோ வரும், அதில் போய் நீங்கள் எடிட் பண்ணலாம். ஓகே, அது ஒரு ஆப்ஷன். இன்னும் அதை விட ஈஸியான ஆப்ஷன் என்னென்னா, நான் கொடுத்துருக்கிற ப்ரோக்ராமை வந்து
நீங்கள் நோட் பேடில் டைப் பண்ணலாம், அல்லது இதே அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்க்கும்போது இது நோட் பேடில் நீங்கள் டைப் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு நோட் பேட் க்ரியேட் பண்ணணும். ஓகே, எங்கே க்ரியேட் பண்ணணும்னா, உங்களுடைய சி ட்ரைவில் பேஸ்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, சி ட்ரைவ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுடைய ஃபோல்டர் அந்த 86 ஃபோல்டரில் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே க்ரியேட் நியூ நோட் பேட் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட். ஓகே, இந்த மாதிரி பண்ணலாம். ஓகே, இது ஒரு ஆப்ஷன். அல்லது ரன் போயிட்டு நோட் பேட் டைப் பண்ணிங்கன்னா நோட் பேட் ஓப்பன் ஆகிடும். இங்கே வந்து உங்களுடைய ப்ரோக்ராமை வந்து டைப் பண்ணணும். ஓகே, எப்படி ப்ரோக்ராமை டைப் பண்ணுறது? ஸோ ஆல்ரெடி நான் ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு தந்துருக்குறேன். ஸோ நீங்கள் யூஸ்வலாக டைப் பண்ணணும். டைப் பண்ணுற ஃபார்மேட்டே இது தனி. ஓகே, அல்லது காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. காப்பி இந்த அன்டைட்டில் நோட் பேடில் வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் ப்ரோக்ராம் வந்து டைப் பண்ணியாச்சு. நான் வந்து ஷார்ட்டாக பண்ணுறதுனால டைம் கன்சியூம் ஆகுங்கிறதுக்காக காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஆனால் நீங்கள் டைப் பண்ணணும், யூஸ்வலாக எக்ஸாமுக்கு டைப் பண்ணணும். ஸோ டைப் பண்ணும்போது டேப் யூஸ் பண்ணணும். இனிஷியலாக ஹர்சர் இங்கே லெஃப்ட்டில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டேப் யூஸ் பண்ணணும். ஸோ டேப் யூஸ் பண்ணி நீங்கள் டைப் பண்ணணும். இது எல்லாமே லூப்புங்கிறது என்னென்னா வேரியபிள். இந்த மாதிரி ஒரு கோலன் இருந்துச்சுன்னா அது வந்து ப்ரோக்ராமில் உள்ள பார்ட் இல்லை, அது வந்து ஜஸ்ட் வேரியபிள். ஓகே, இப்போ ப்ரோக்ராம் வந்து டைப் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணுறோன்னா, இந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணணும். ஃபைல் போய்ட்டு சேவ் ஆஸ் போய்ட்டு எங்கே சேவ் பண்ணணும் அப்படின்னா டெஸ்க்டாப்லேயோ வேறு எங்கேயோ சேவ் பண்ணக்கூடாது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா, நீங்கள் அந்த டூல் வச்சுருக்கீங்க இல்லையா, சி ட்ரைவில் 86 அந்த ஃபோல்டருக்கு உள்ளே தான் சேவ் பண்ணணும். அந்த ஃபோல்டர் உள்ளே தான் சேவ் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ எப்படி சேவ் பண்ணணும்னா, இப்போ வந்து நான் ஒரு அடிஷன் ப்ரோக்ராம் பண்ண போகிறேன். உங்கள் ஃபைல் நேம் .asm அப்படின்னு சேவ் பண்ணணும். ஓகே, .asm அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணணும். ASM அப்படின்னா அசம்பிளி ப்ரோக்ராம். ஓகே, அசம்பிளி ப்ரோக்ராம். ASM அப்படின்றது அசம்பிளி ப்ரோக்ராம். ஸோ ஃபைல் நேம் .asm அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணணும். இப்போ வந்து நம்மளுடைய ஃபைல் வந்து சேவ் ஆகிடுச்சு. ஸோ ஃபைல் நேம் வந்து என்னது, ADD, இதுதான் ஆட். ஓகே, ஸோ அதான் வந்து நம்மளுடைய ஃபைல் நேம். ஸோ இப்போ ப்ரோக்ராம் வந்து சேவ் பண்ணியாச்சு. நீங்கள் அந்த சி ட்ரைவ் போய்ட்டு உள்ள உங்களுடைய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நம்மளுடைய ப்ரோக்ராம் இங்கே இருக்குது. அது என்ன நேமில் இருக்குதுன்னா ASM ஃபைல் அப்படின்னு இருக்கணும். சப்போஸ் இது வந்து டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸிக்யூட் ஆகாது. டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ சேவ் பண்ணும்போது ஃபைல் நேம் .asm அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது மிஸ் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாது. ஸோ இந்த மாதிரி உங்கள் ஃபைல் வந்து ASM ஃபைலில் தான் சேவ் ஆகிருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து ப்ரோக்ராம் டைப் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும், இதை ரன் பண்ணணும். எப்படி ரன் பண்ணுறது? ஸோ இப்போ உங்களுடைய கம்ப்யூட்டர் வந்து XP OS விண்டோஸ் 7 இல்லை, அதுக்கு கீழே உள்ள OS அப்படி இருந்துச்சுன்னா இந்த ப்ரொசீஜரை பண்ணலாம். ரன் போய்ங்க. ஓகே, ஸோ ரன் போய்க்கோங்க. ரன் எப்படி போகிறது, விண்டோஸ் கீ ஆர் ரெண்டையும் ஒரே டைமில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரன் வரும். விண்டோஸ் கீ ஆர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு CMD கமெண்ட் கொடுத்தீங்கன்னா இது கமெண்ட் விண்டோ வந்துடுச்சு. இதை ஆல்ட் என்று கொடுத்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். ஓகே, ஸோ இது வந்து கமெண்ட் விண்டோ வந்துடுச்சு. இது வந்து நான் எல்லாமே க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, அந்த ஆல்ரெடி உள்ள டைரக்டரிஸ் எல்லாமே க்ளோஸ் டைரக்டரி கொடுக்குறேன். அது சேஞ்ச் டைரக்டரி. ஓகே, க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய 86 ஃபோல்டர் வந்து இதில் ஓப்பன் பண்ணுறோம். எப்படி ஓப்பன் பண்ணுறோன்னா CD 8086 அதில் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ CD 8086 ஃபோல்டர் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இல்லை எக்ஸிக்யூட் பண்ணணும். எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னா, இப்போ வந்து அந்த ப்ரொசீஜர் நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். இப்போ வந்து உங்களுடைய கம்ப்யூட்டர் வந்து XP கம்ப்யூட்டராக இருந்துச்சுன்னா டைரெக்டாக அந்த மாதிரி கமெண்ட் விண்டோ போயிடலாம். அந்த சாஃப்ட்வேர் வந்து தேவையில்லை. ஓகே, இப்போ அதில் என்ன ப்ராப்ளம் வரும்னா, நான் ஒரு சிம்பிளாக ஒரு கமெண்ட் டைப் பண்ணுறேன். asm add
கமா செமிகோலன் கொடுத்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. unsupported 16-bit application. The program feature masm.exe cannot start or run due to incompatibility with 64-bit version of Windows. Please contact the software vendor to ask if a 64-bit Windows compatible version is available. So இது வந்து 64-bit compatible இல்லை, ஸோ எக்ஸிக்யூட் ஆகலை. ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா இதில் வந்து எக்ஸிட் ஆகும். இது வந்து எதுக்கு எக்ஸிட் பண்ணுறோம், நம்மளுடைய ஓஎஸ் வந்து ஹையர் வெர்ஷனாக இருந்துச்சுன்னா அதில் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அடுத்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறோம். என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோன்னா அந்த கமாண்ட் விண்டோக்கு பதிலாக டாஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதுதான் வந்து டாஸ் பாக்ஸ் சாஃப்ட்வேர். ஸோ இதுவும் வந்து கமாண்ட் விண்டோ போல் தான் இருக்கும். ஓகே, அதில் போய்ட்டு ஆல்ட் என்டர் விண்டோ வந்துடுச்சு. ஓகே, ஸோ இங்கே போயிட்டு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய சி டிரைவை மவுண்ட் பண்ணணும். எப்படின்னா இந்த கமாண்ட் டைப் பண்ணுங்கள், மவுண்ட் சி ஸ்பேஸ் சி கோலன் 8086 நம்ம ஃபோல்டருடைய பாத்தை வந்து டைப் பண்ணுறோம். இப்போ வந்து டிவைஸ் சி இஸ் மவுண்டட் அஸ் அ லோக்கல் டைரக்டரி அப்படின்னு வந்துடுச்சு. ஓகே, இதுக்கப்புறம் அந்த சி டிரைவ் வந்து இந்த சாஃப்ட்வேரோட மவுண்ட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணுறோன்னா சி டிரைவை இங்கே இசட் அப்படின்றது இல்லையா, இசட்டுன்னு இருக்குது. ஸோ அதுக்கு வந்து சி டிரைவை மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணோன்னா சி கோலன் கொடுத்து என்ட்ரு பண்ணிங்கன்னா இப்போ சி அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்மளுடைய சி டிரைவில் வந்து டேட்டாஸ் எல்லாமே காமிக்குது. நம்ம ஆல்ரெடி 886 ஃபோல்டரை வந்து மவுண்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா என்ன பண்ண போகிறோம்னா அந்த நம்மளுடைய ப்ரோக்ராம் ஃபைல் நேம் என்னது ஆட் அப்படின்னு வச்சுருக்கிறோம். அந்த ஆடுங்க ஃபைலை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் என்ன ப்ரோக்ராம் இருக்குங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் வந்து அது என்ன ப்ரோக்ராம் அப்படிங்கிறத. ஓகே, ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ரோக்ராம் மாதிரி தெரியும், ஆனால் ஒன்றுமே இல்லை, எல்லாமே ரிப்பீட்டடாக வரக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன். ஒரே ஒரு டேம் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஆடு, எஸ்யூபி சப்ட்ராக்ஷன், எம்யூஎல், டிஐவி இந்த 4 மட்டும் தான் சேஞ்ச் ஆகும், மற்ற எதுவுமே சேஞ்ச் ஆகாது. எல்லாமே ஒரே கோடு தான். ஓகே, ரைட். ஸோ இதிலிருந்து இது வரைக்கும் ஒரு ப்ரோக்ராம் இதே தான் திரும்ப ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். அதனால் வந்து ஒரே பண்ண வேண்டாம். ஓகே, ரைட். ஸோ ஃபஸ்ட்டு டாப்பில் கொடுத்துருக்கு இல்லையா 3 லைன், இது வந்து எல்லா ப்ரோக்ராமுக்கும் காமன். இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா அசம்பிளர் டைரக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அசம்பிளர் டைரக்டிவ்ஸுங்கிறது நம்ம தியரியில் படிச்சிருக்கிறோம். என்னதுன்னா அசம்பிளருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய, அசம்பிளரை டைரக்ட் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அசம்பிளர் டைரக்டிவ்ஸ். ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, கோட் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய மைக்ரோ ப்ராசஸரில் வந்து செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது. கோட் செக்மெண்ட், டேட்டா செக்மெண்ட், எக்ஸ்ட்ரா செக்மெண்ட், ஸ்டாக் செக்மெண்ட் அப்படின்னு 4 செக்மெண்ட் ரெஜிஸ்டர் இருக்குது. ஸோ இங்கே என்ன செக்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம், கோட் செக்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். அதனால் டாப்பில் அதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து அஸ்யூம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அஸ்யூம் என்னென்னா சிஎஸ் வந்து கோட் செக்மெண்ட், அதாவது டிஎஸ் ஆல்சோ கோட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ கோட் செக்மெண்ட், டேட்டா செக்மெண்ட் ரெண்டுக்குமே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சிஎஸ்னா கோட் செக்மெண்ட், அதுவும் கோடுக்கு ப்ரோக்ராமுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். டேட்டா செக்மெண்ட், டிஎஸ்னா டேட்டா செக்மெண்ட், அதையும் கோடுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இது வந்து செகண்ட் அசம்பிளர் டைரக்டிவ். அண்ட் தேர்ட் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா ORG 1000H. ORGங்கிறது வந்து ORG 1000H. ORGனா ஸ்டார்டிங் அட்ரஸ் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து 1000H அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸ்டார்டிங் அட்ரஸ் வந்து 1000H அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கடுத்து இங்கேருந்து தான் நம்மளுடைய ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், கவுண்ட் வேல்யூ வந்து 0ன்னு செட் பண்ணுறோம். மூவ் சிஎக்ஸ் வந்து 000H. ஹெச் ஏன் இங்கே ஃப்ரண்டில் சஃபிக்ஸில் போட்டிருக்காங்கன்னா ஹெச்னா ஹெக்ஸாடெசிமல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ரைட். அதுக்கடுத்து மூவ் AX, 9FFH. இது வந்து இன்புட் டேட்டா. ஓகே, ஸோ இது வந்து என்னதுன்னா டேட்டா, இன்புட் டேட்டா. ஸோ இது வந்து ஒரு இன்புட் டேட்டா அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ டேட்டா 1 அப்படின்னு சொல்லலாம். இது வந்து டேட்டா 2 அப்படின்னு 2 டேட்டா இருக்குது. ஸோ நம்ம வந்து இங்கே ஆட் பண்ண போகிறதுனால
ஸோ டேட்டா 1 டேட்டா 2 அப்படின்னு 2 டேட்டா வச்சுருக்கோம். ஸோ அந்த டேட்டா வந்து நம்ம வந்து இப்போ சேஞ்ச் பண்ணிடுறோம். நம்மளுடைய ஈஸியாக புரிந்த மாதிரி இருக்கிற ஒரு டேட்டா வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ எப்படி சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா என்ன நம்மளுடைய விருப்பம் மாதிரியான டேட்டா. ஓகே, ஸோ 1 2 3 4 அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ இங்கேயும் வந்து 1 2 3 4 இது செகண்ட் டேட்டாவும் 1 2 3 4 1 2 3 4 சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இனிஷியலாக சிஎக்ஸ் ரெஜிஸ்டர் வேல்யூ வந்து 0ன்னு சொல்லியாருக்கு. அதுக்கு அடுத்து ஏஎக்ஸ் ஈக்குவல் டு 1 2 3 4, அப்புறம் பிஎக்ஸ் வேல்யூ ஈக்குவல் டு 1 2 3 4. ஓகே, அதுக்கப்புறம் ஆட் ஏஎக்ஸ் கமா பிஎக்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஜேஎன்சி லூப் ஜம்ப் நோ கேரி. ஓகே, கேரி ஜென்ரேட் ஆகலைன்னா ஜம்ப் பண்ணணும் அப்படிங்கிறது மீனிங். ஸோ கேரிங்கிறது ஜென்ரேட் ஆகுமா? 4 4 + 4 8 நோ கேரி, 3 + 3 6, 2 + 2 4. ஸோ கேரி எதுவுமே ஜென்ரேட் ஆகாது. அதனால வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகாமல் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஜம்ப் ஆயிரும். அதாவது லூப் 1 வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பாயிண்ட் பண்ணுது. ஸோ ஜம்ப் நோ கேரி, கேரி ஜென்ரேட் ஆகலைன்னா இந்த லூப்புக்கு ஜம்ப் ஆகணும் அப்படின்னு மீனிங். ஸோ இந்த லூப்புக்கு ஜம்ப் ஆகிடுச்சு. ஓகே, ப்ரோக்ராம் கவுண்டர் இந்த லூப்புக்கு ஜம்ப் ஆகிடுச்சு. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்கோம்? மூவ் எஸ்ஐ கமா 1 2 0 0. இந்த 1 2 0 0ங்கிறது என்னென்னா அவுட்புட்டோட அட்ரஸ். ஓகே, அவுட்புட் அட்ரஸ். ஸோ சோர்ஸ் இண்டெக்ஸில் வந்து 1 2 0 0ங்க அட்ரஸ் வந்து அசைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் ஆட் ஏஎக்ஸ் கமா பிஎக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஎக்ஸ் ஆட் பண்ண அந்த ரிசல்ட் வந்து ஏஎக்ஸில் இருக்கும். அதை வந்து எங்கே மூவ் பண்ணுறோம்? சோர்ஸ் இண்டெக்ஸ்க்கு மூவ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அடுத்த அட்ரஸ் என்னென்னா 1000. இது வந்து சம் வந்து அந்த 1200 சம் வந்து நம்ம லோட் பண்ணிடுறோம். ஓகே, சம் வந்து 1200 லோட் பண்ணுறோம். அடுத்து கேரி வந்து எங்கே பண்ணுறோம்னா சிஎக்ஸ் வந்து கேரி. ஓகே, அது வந்து எந்த அட்ரஸில் லோட் பண்ணுறோம்னா 1202க்கு வந்து லோட் பண்ணுறோம். ஓகே, இது வந்து அடிஷன் ப்ரோக்ராம். ஓகே, இதே மாதிரி தான் சப்ட்ராக்ஷன் ப்ரோக்ராம், அதே சேம். ஸோ இதுக்கு வந்து நம்ம டேட்டா மாற்றி கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன டேட்டா கொடுக்கலாம்னா 4 டேட்டாவை இதுக்கு 4 டிஜிட் கொடுக்குறோன்னா இது 16 பிட் நம்பர். ஓகே, 16 பிட் ப்ராசஸர் 8086 வந்து 16 பிட் ப்ராசஸர். ஸோ அதனால் வந்து 4 டிஜிட் கொடுக்குறோம். இதை வந்து நான் கால்குலேட்டரில் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக காமிக்கிறேன். ஸோ 4 3 2 1 இது வந்து நம்மளுடைய டேட்டா, ஃபஸ்ட்டு டேட்டா மைனஸ் சப்ட்ராக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த டேட்டா வந்து 1 2 3 4 இந்த மாதிரி சப்ட்ராக்ஷன் பண்ண போகிறோம். இது பண்ண முடியுமா? பண்ணிடலாம். ஓகே, இதை சப்ட்ராக்ஷன் பண்ணிடலாம், எந்த ப்ராப்ளம் வராது, இதுலேயும் கேரி வராது. ஸோ இதில் உள்ள ரிசல்ட் வந்து இந்த லொக்கேஷனில் சப்ட்ராக்ஷன் பண்ண வேல்யூ வந்து இதில் ஸ்டோர் ஆகும். அதனுடைய கேரி இருந்துச்சுன்னா கேரி கிடையாது, இங்கே பாரோ அப்படின்னு சொல்லுவோம். பாரோ வந்து 1206 வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து டிவிஷன் ப்ரோக்ராம். இது வந்து என்னது? டிவிஷன் ப்ரோக்ராம். ஸோ டிவிஷன் ப்ரோக்ராமும் அதே மாதிரி தான். டிஎக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருக்கோம். டிஎக்ஸுங்க வேல்யூ வந்து ரெஜிஸ்டர் வந்து 0ன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் ஏஎக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டேட்டா, பிஎக்ஸ் வந்து செகண்ட் டேட்டா மூவ் பண்ணுறோம். தென் டிஐவி பிஎக்ஸ். ஓகே, ஏஎக்ஸ் டிவைட் பை பிஎக்ஸ் அப்படின்னு டிவைட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு நம்ம டேட்டா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன டேட்டானா 8888 அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ டிவைடட் பை 2222 அப்படின்னு சேவ் பண்ணியிருக்கேன். ஓகே, ரைட். இப்போ 8 டிவைட் பை 2னா 4 கிடைக்கணும் நமக்கு ஆன்சர். அது எப்படி கிடைக்கணுங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து டிவிஷன் ப்ரோக்ராம். அதே போல் அடிஷன் ப்ரோக்ராம், மல்டிப்ளிகேஷன் ப்ரோக்ராம். எம்யூஎல்னா மல்டிப்ளிகேஷன். ஸோ அதுக்கும் வந்து நம்ம டேட்டா வந்து நான் கொடுக்குறேன். ஸோ 2 அதே எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஸோ 2 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன ரிசல்ட் வராங்கிறத இதில் பார்க்கலாம். அண்ட் ரிசல்ட்டுக்குரிய அட்ரஸ் வந்து மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 16 பிட் டேட்டா கிடைக்கும். ஸோ லோயர் 8 பிட் 32 பிட்டில் டேட்டா கிடைக்கும். லோயர் 16 பிட் வந்து 120C அட்ரஸ்லையும், ஹையர் 16 பிட் வந்து 120E அட்ரஸ்லையும் ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ இதான் வந்து நம்மளுடைய ப்ரோக்ராம். ரொம்ப சிம்பிள் ப்ரோக்ராம், எல்லாமே ரிப்பீட்டடாக இருக்குது. ஸோ அடிஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் இந்த மாதிரி 4 வகையான ப்ரோக்ராம் ஒரே இடத்துல இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் வந்து நம்ம வரிசையாக
ஒரு அட்ரஸில் வந்து 8 பிட் மட்டும் தான் ஸ்டோர் ஆகும். ஆனால் நம்மளுடைய ப்ரோக்ராம் எல்லாமே 16 பிட் நம்பருக்கு தான் எழுதிக்கிறோம். ஸோ ரிசல்ட் எல்லாமே 16 பிட்டில் தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ 16 பிட்டில் கிடைக்கிறனால ஒரு அட்ரஸ் வந்து 8 பிட் ஸ்டோரேஜ்னா ஒரு நம்பர் வந்து 2 அட்ரஸில் ஸ்டோர் பண்ணுவோம். ஓகே, ஒரு அட்ரஸை ஒரு டேட்டாவை ஒரு 16 பிட் டேட்டாவை 2 8 பிட் அட்ரஸில் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து நமக்கு 4 அட்ரஸ் தேவைப்படும். இப்போ சம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு 2 அட்ரஸ், அந்த கேரி ஸ்டோர் பண்ணுறதுக்கு 2 அட்ரஸ். அதனால தான் 1200ங்கிறது ஸ்டார்டிங் அட்ரஸ். ஓகே, அதில் வந்து சம் வந்து 2 அட்ரஸில் ஆக்குபை பண்ணிக்கும். அப்புறம் 1200 201க்கு வந்து சம்மு, 202 203 வந்து என்னது கேரி யூஸ் பண்ணோம். அப்புறம் 4 5 வந்து சப்ட்ராக்ஷன், 6 7 வந்து பாரோ. இந்த மாதிரி வரிசை போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து நம்மளுடைய அரித்தமெட்டிக் ப்ரோக்ராம். இதுதான் அரித்தமெட்டிக் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இன்புட் டேட்டாஸ் வந்து சேஞ்ச் பண்ணி u.com. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி வந்து ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறத ப்ரொசீஜர் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரொசீஜர். ஸோ ப்ரொசீஜர்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணாங்கன்னா, லான்ச் த டாஸ் பாக்ஸ் ஃப்ரம் டெஸ்க்டாப். ஓகே, உங்களுடைய டாஸ் பாக்ஸுங்கிற சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் லான்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த கமாண்ட் வந்து டைப் பண்ணி என்டர் பண்ணணும். ஓகே, மவுண்ட் சி அப்புறம் C:/8086 அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணணும். தென் C: கொடுத்து என்டர் பண்ணணும். இதான் வந்து இனிஷியலாக உள்ள ப்ரொசீஜர். ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். ஸோ டாஸ் பாக்ஸ் வந்து லான்ச் பண்ணியாச்சு. இதுதான் என்னுடைய ஒரிஜினல் விண்டோ. ஸோ ஃபஸ்ட்டு கமெண்ட் என்னென்னா மவுண்ட் பண்ணணும். MOUNT மவுண்ட் C:/8086 இந்த மாதிரி மவுண்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து அந்த சி ட்ரைவ் வந்து மவுண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம சி ட்ரைவுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு C: கொடுத்து என்டர் பண்ணலாம். என்டர் பண்ணிட்டீங்கன்னா இப்போது சி ட்ரைவுக்கு வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரொசீஜர் வந்து கன்டினியூ பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, மேசம் மேசம் ஃபைல் நேம் ஆட் செமிகோலன். ஸோ இந்த மேசம் இந்த கமெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, உங்களுடைய ப்ரோக்ராம் வந்து எரர் இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணுறதுக்காக. ஸோ கொடுத்து என்ட்ரு பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி 0 எரர் 0 வார்னிங்ஸ் அப்படின்னு காமிக்கும். ஸோ இதில் ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா இந்த இதில் வந்து நம்பர்ஸ் காமிக்கும். எத்தனை எரர்ஸ் இருக்குது, இவ்வளோ எரர்ஸ் இருக்குதுன்னு இல்லை நம்பர்ஸ் காமிக்கும். ஸோ அதை வந்து நீங்களோட ப்ரோக்ராமில் வந்து இவ்வளோ எரர்ஸ் இருக்குங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து அசம்பிளர். இது வந்து மேசம் அசம்பிளர் வந்து அந்த ஒர்க் வந்து முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வந்து மேசம் என்ன பண்ணோம்னா, அந்த அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் வந்து ஆப்ஜெக்ட் ஃபைலாக க்ரியேட் பண்ணோம். அந்த ஆப்ஜெக்ட் ஃபைலை வந்து நம்ம வந்து லிங்க் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ண சாஃப்ட்வேர்னா LIN. ஓகே, லிங்க் ஆட் ஓகே செமிகோலன். ஓகே, இது வந்து செகண்ட் கமாண்ட். ஆடுக்கு வந்து ஃபைல் நேம் செமிகோலன் கொடுத்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து லிங்க் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இது வந்து லிங்க் பண்ணக்குள்ள ரிசல்ட் இங்கே ஒரு வார்னிங் வரும். அது வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். ஏன்னா நோ ஸ்டாக் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். ஓகே, அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இதை டீபக் பண்ணணும். டீபக் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் DEBUG டீபக். ஃபைல் நேம் ஆட் .exe. exe மீன்ஸ் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல். exனா எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல். ஸோ கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபைல் வந்து இந்த மாதிரி லெவலுக்கு போயிடும். ஒரு ஹைப்பன் மாத்திரம் வரும். ஓகே, இது வந்து டீபக் அப்புறம் ஹைப்பன் மாத்திரம் வரும். அதுக்கு அடுத்த கமெண்ட் என்னென்னா n ஸ்பேஸ் ஃபைல் நேம் .bin பைனரி ஃபைல். ஓகே, ஸோ கொடுத்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் WCS:1000. WCSனால் நம்மளுடைய பைனரி ஃபைலை வந்து விண்டோஸ்க்கு வந்து லோட் பண்ணுறோம். விண்டோஸ் அந்த நம்ம ஓஎஸ்க்கு வந்து லோட் பண்ணுறோம் அல்லது காப்பி பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்படி காப்பி பண்ணுறதுக்கு எந்த லொக்கேஷனில் காப்பி பண்ணால் ஸ்டார்டிங் அட்ரஸ் வந்து 1000 தான் நம்ம ப்ரோக்ராமில் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ ஸ்டார்டிங் அட்ரஸ் வந்து 1000 கொடுத்துருக்கோம். add.exe பார்த்தீங்கன்னா ஸோ org
1000 கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லொக்கேஷன்லாம் நம்ம வந்து லோட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதுக்காக தான் இந்த அட்ரஸ் கொடுத்து என்ட்ரு பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு G ஈக்குவல் டு 1000. G ஈக்குவல் டு 1000. ஸோ G ஈக்குவல் டு 1000னா கோ 1000 அந்த லொக்கேஷனுக்கு நம்ம அந்த லொக்கேஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணும்போது G ஈக்குவல் டு 1000 கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகிடும். ஓகே, ஸோ ப்ரோக்ராம் டெர்மினேட்டட் நார்மலி அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து எக்ஸிக்யூஷன் முடிஞ்சது. அடுத்து வந்து நம்மளுடைய அவுட்புட் பார்க்கணும். அவுட்புட் எங்கே போய் பார்க்குறது? ஸோ இப்போ என்னுடைய ரிசல்ட் வந்து எங்கே ஸ்டோர் ஆகும்னா இந்த 1200 1202 வந்து ரிசல்ட் ஸ்டோர் ஆகும். ஸோ இது வந்து நார்மல் அடிஷன். ஸோ அடிஷனுக்கு வந்து 2 ரிசல்ட் வரும். ஒன்று வந்து சம், அனதர் ஒன்று வந்து கேரி. 2 ரிசல்ட் வரும். ஓகே, சம் வந்து 1200 ஸ்டோர் ஆகும். கேரி வந்து 1202 203 ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ ஏன் இப்படி 2 அட்ரஸ் ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு எடுத்துக்குதுன்னா, ஸோ ஒரு அட்ரஸ் வந்து 8 பிட் டேட்டாவை மட்டும் தான் ஸ்டோர் பண்ணோம். நம்மளுடைய மைக்ரோ ப்ராசஸர் வந்து 16 பிட். ஸோ அதனால் வந்து ஒரு 16 பிட் நம்பர் வந்து 2 அட்ரஸில் ஸ்டோர் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம அதை அவுட்புட் வந்து பார்க்கலாம். ஸோ எப்படி பண்ணிவிட்டு ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேட்டாஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட்டு 4 டேட்டாஸ் வந்து எதுக்குன்னா அடிஷனுக்குள்ள 4 டேட்டாஸ். இந்த ஃபஸ்ட்டு 2 வந்து சம், அடுத்த 2 ரிசல்ட் வந்து கேரி. இப்போ வந்து இந்த ரிசல்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுன்னா ஸோ இப்போ கால்குலேட்டர் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து இதுதான் வந்து இன்புட் AX ABCD BX வந்து 0CDE2. ஸோ அதை ஹெக்ஸாடெசிமலில் செட் பண்ணிக்கிறோம். இப்போ ABCD இது இன்புட் ப்ளஸ் CDE2 இது அடுத்த டேட்டா கொடுத்து என்ட்ரு பண்ணிங்கன்னா இதான் நம்மளுடைய ரிசல்ட். ஓகே, ஸோ இது எப்படி பண்ணோன்னா 0179AF அல்லது AF791 அப்படின்னு நம்மளுடைய ரிசல்ட் வந்துருக்குது. ஸோ இந்த ரிசல்ட் வந்து எத்தனை பிட் இருக்குது? 16 பிட். ஓகே, 16 பிட் வந்து சம். இந்த 79AFங்கிறது வந்து என்னது சம். ரிமைனிங் இந்த 01ங்கிறது கேரி. ஓகே, கேரிங்கிறது வந்து ஓவர்ஃப்ளோவை வரக்கூடியது. ஓகே, ரைட். ஸோ கேரிங்கிறது 1 வந்துருக்குது. ஓகே, இது எப்படி நம்ம ரிசல்ட்டில் ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிறத இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ AF வந்து வந்துருக்குதா? AF வந்து 200ல் வந்துருக்குது. ஓகே, 1200ல் AF இருக்குது. அதுக்கப்புறம் 1201ல் வந்து 79. அடுத்த 2 பிட்ஸ். ஓகே, 2 டிஜிட்ஸ் அப்படின்னா அடுத்த 8 பிட் வந்து 79ல் இருக்குது. தென் 01ங்கிறது கேரி. ஓகே, அது வந்து எங்கே இருக்குது? 203ல் இருக்குது. 204ல் வந்து 00. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய அடிஷனுக்குள்ள ரிசல்ட். ஓகே, ரைட். இப்போ வந்து அடுத்தது என்னது? சப்ட்ராக்ஷன். ஸோ சப்ட்ராக்ஷனுக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்புட் வந்து என்னென்னா 4321 1234 இந்த மாதிரி இன்புட் கொடுத்துருக்கோம். ஸோ இதை கால்குலேட்டரில் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த ரிசல்ட் வேணும். ஓகே, 4321 மைனஸ் 1234 கொடுத்திங்கன்னா இதான் நம்மளுடைய ரிசல்ட். இதான் சப்ட்ராக்ஷனுக்குள்ள ரிசல்ட். ஸோ இங்கே வந்து கேரி எதுவுமே, அதாவது பார் எதுவுமே வரலை. ஸோ அதனால் வந்து நம்ம ஈஸியாக ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அண்ட் லொக்கேஷன் எங்கே? மெமரி லொக்கேஷன் 204ல் இருக்குது. ஸோ 1204 கொடுத்திங்கன்னா ஸ்பேஸ் பார் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி ரிசல்ட் வரும். ஸோ நம்மளுடைய ரிசல்ட் வந்துடுச்சு ED30. ஓகே, இது சப்ட்ராக்ஷனுக்குள்ள ரிசல்ட். ஓகே, அடுத்து வந்து மல்டிப்ளிகேஷனுக்குள்ள ரிசல்ட், டிவிஷனுக்குள்ள ரிசல்ட். ஸோ டிவிஷனுக்கு என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்கோம்? ஸோ 88333 இதான் வந்து இன்புட் டேட்டா. அண்ட் அவுட்புட் எந்த லொக்கேஷனில் 208ல் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடியே கால்குலேட்டரில் அதை செக் பண்ணிடலாம். ஸோ கால்குலேட்டரில் செக் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் இதை கிளியர் பண்ணிக்கோங்க. கிளியர் பண்ணிவிட்டு ஹெக்ஸாடெசிமல் செலக்ட் பண்ணிவிட்டு 888 டிவைடட் பை 333. ஓகே, என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? 2 கிடைக்குது. ஓகே,
ஆனால் வந்து 2 பாயிண்ட் அந்த சம்திங் வந்து இதில் கிடைக்காது. ஓகே, நமக்கு வந்து ஈவு மாத்திரம், ஈவுன்னு சொல்லுவோம் இல்லையா, கோஷியன்ட் அது மட்டும் 2 கிடைக்குது. ரிமைண்டர் வந்து இல்லை காமிக்காது, ஏன்னா கேல்குலேட்டரில் ரிமைண்டர் காமிக்காது. ஸோ ஆனால் அங்கே ரிமைண்டர் பார்க்கலாம். ஸோ இது எப்படி பார்க்கலாம்னா இ ஸ்பேஸ் 1208 என்ட்ரு பண்ணிங்கன்னா 02 வந்து நம்மளுடைய ரிசல்ட். ஓகே, ஸோ கோஷியன்ட் வந்து 02, ரிமைண்டர் வந்து 2222, இதான் வந்து ரிமைண்டர். இது வந்து என்னது, டிவிஷனுக்குள்ள ரிசல்ட். அதுக்கு அடுத்து மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷனில் ரிசல்ட், மல்டிப்ளிகேஷன் என்னென்னு கொடுத்துருக்கோம், ரெண்டுமே 2222 கொடுத்துருக்கோம். ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா எத்தனை பிட் ரிசல்ட் கிடைக்குன்னு பார்க்கலாம். ஸோ கிளியர் பண்ணிவிட்டு 2222 இன்ட்டு 2222 என்ட்ரு பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ இது எத்தனை பிட் இருக்குன்னா, இது ஒரு 16 பிட், இது ஒரு 12 பிட், சாரி 12 பிட். ஓகே, டோட்டலாக 28 பிட்ஸ் இருக்குது. இப்போ 28 பிட்ஸ் இருக்குது, லாஸ்ட்டில் ஒரு 0 வரும், அதே சேர்த்தாச்சுன்னா உங்களுக்கு 32 பிட் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த ரிசல்ட்டுக்கு பார்க்கலாம். ஸோ அந்த மெமரி லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா 020C இ ஸ்பேஸ் 120C என்ட்ரு பண்ணால் 84 இருக்குது, இங்கே 84 இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்பேஸ் ஃபார் ப்ரெஸ் பண்ணுங்கள், 0C04. ஓகே, இது வந்து நம்முடைய ரிசல்ட். ஸோ 84 0C 8D04. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்முடைய ரிசல்ட். ஸோ ரிசல்ட் வந்து நம்ம கொடுத்த இன்புட்டும் நமக்கு வரக்கூடிய அவுட்புட்டும் சேமாக இருக்குது. அது கால்குலேட்டரில் நம்ம ரியல் டைமாக செக் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னது, அரித்தமெட்டிக் ப்ரோக்ராம். ஸோ அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இந்த 4மே வந்து ஒரே ப்ரோக்ராமில் பண்ணுறோம், அரித்தமெட்டிக் ப்ரோக்ராம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக அந்த ப்ரோக்ராமை முடிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ இந்த ப்ரொசீஜரை நீங்கள் டைரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ப்ரோக்ராம் வந்து அந்த 886 இந்த ஃபோல்டரில் மட்டும்தான் சேவ் பண்ணணும், வெளியில் சேவ் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இதில் பண்ணக்கூடிய அந்த ஒவ்வொரு ப்ரொசீஜரையும் கரெக்டாக பண்ணலாம். ஓகே, ஸோ இதான் நம்மளுடைய ப்ரொசீஜர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா ப்ரொசீஜரும் நீட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ எதாவது டவுட் இருக்குதுன்னா நீங்கள் எப்போனாலும் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் லான்ச் பண்ணுறோம், தென் மவுண்ட் சி பண்ணுறோம், அப்புறம் சி ட்ரைவ் போகிறோம், அதுக்கப்புறம் ப்ரோக்ராமை நோட் பேடில் டைப் பண்ணுறோம், சேவ் ப்ரோக்ராம் இன் சி ட்ரைவில் 8086 ஃபோல்டரில் சேவ் பண்ணுறோம். எப்படி சேவ் பண்ணணும்னா ஃபைல் நேம் .asm அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணணும். அதுக்கப்புறம் சேவ் பண்ணதுக்கப்புறம் கோ டு டாஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, அதுக்கப்புறம் என்னென்ன கமெண்ட்ஸ் பண்ணணுங்கிறத இங்கே போட்டுக்கிறோம். இங்கே ஜஸ்ட்டு ஃபைல் நேம் வந்து ஆட் அப்படின்னு நான் எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கமெண்ட் மேசம் ஸ்பேஸ் ஃபைல் நேம் கமா செமிகோலன், அடுத்து லிங்க் ஃபைல் நேம் கமா செமிகோலன் என்டர், அடுத்து exe. ஓகே, debug தட் இஸ் EXELI, E வந்து மிஸ் ஆகிடுச்சு, exe. அதுக்கப்புறம் n ஃபைல் நேம் .bin, அப்புறம் WCS:1000, G = 1000. ஓகே, end output memory address E1200, space bar for next data. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த ப்ராப்ளம் வராது. ஸோ ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ரிசல்ட் வந்து எடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு செஷனில் வந்து ரிமைனிங் ப்ரோக்ராம்ஸ், நம்மளுடைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ரிமைனிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து தரவாக பார்க்கலாம். ஸோ ரிமைனிங் ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன இருக்குன்னா, லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, அப்புறம் ப்ரோக்ராம் சர்ச்சிங், பிக்கஸ்ட் நம்பர், ஸ்மாலஸ்ட் நம்பர், ஷார்ட்டிங், ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர், ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர். ஓகே, அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன், கோட் கன்வர்ஷன், மேட்ரிக்ஸ் ஆப்ரேஷன்ஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே ப்ரோக்ராம் இருக்குது. எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்று அடுத்தடுத்த செஷனில் பார்க்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thanks for your support. Okay, thank you, bye.